சென்னை 1000 விளக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்த அதிமுகவினரை திமுகவினர் கையும் களவுமாக பிடித்தனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதன் மூலம் அதிமுகவின் தோல்வி பயம் வெளிப்பட்டுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் வளர்மதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். தொகுதியில் அவருக்கு நற்பெயர் இல்லாத நிலையில் வாக்காளர்களுக்கு வளர்மதி சார்பாக பணம் கொடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வீடு வீடாக பணப்பட்டுவாடா செய்ய அதிமுகவினர் ஒவ்வொரு வீட்டிலும் UPI நம்பர் கேட்டு வாங்கியுள்ளனர். இது குறித்து அறிந்த திமுகவினர் UPI நம்பர் வாங்கிய அதிமுகவினரை கையும் களவுமாக பிடித்தனர். இதனால் அத்தொகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காவல் நிலையத்திலும் இது குறித்து திமுகவினர் புகார் அளித்துள்ளனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதன் மூலம் அதிமுகவின் தோல்வி பயம் வெளிப்பட்டுள்ளது. உள்ள வந்து கேன்வாஸ் போடுறா இல்ல எது பண்ணனா நீ லோக்கல் கட்சியா நினைச்சு போடல வெளியால வச்சு நான் உள்ள வச்சு தான பண்ணேன். கது ராஜா பண்ணினா யார் ராஜா இங்க அங்கங்க இங்க வளர்மதி டீம்ல காசு கொடுக்குறாங்க. நீங்க என்ன சென்னை 1000 விளக்கு தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்த அதிமுகவினரை திமுகவினர் கையும் களவுமாக பிடித்தனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதன் மூலம் அதிமுகவின் தோல்வி பயம் வெளிப்பட்டுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் வளர்மதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். தொகுதியில் அவருக்கு நற்பெயர் இல்லாத நிலையில் வாக்காளர்களுக்கு வளர்மதி சார்பாக பணம் கொடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வீடு வீடாக பணப்பட்டுவாடா செய்ய அதிமுகவினர் ஒவ்வொரு வீட்டிலும் UPI நம்பர் கேட்டு வாங்கியுள்ளனர். இது குறித்து அறிந்த திமுகவினர் UPI நம்பர் வாங்கிய அதிமுகவினரை கையும் களவுமாக பிடித்தனர். இதனால் அத்தொகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காவல் நிலையத்திலும் இது குறித்து திமுகவினர் புகார் அளித்துள்ளனர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதன் மூலம் அதிமுகவின் தோல்வி பயம் வெளிப்பட்டுள்ளது. நீ உள்ள வந்து கேன்வாஸ் போடுறா இல்ல எது பண்ணனா நீ லோக்கல் கட்சியா நினைச்சு போடல வெளியால வச்சு நான் உள்ள வச்சு தான பண்ணேன். கது ராஜா பண்ணினா யார் ராஜா இங்க அங்கங்க இங்க வளர்மதி டீம்ல காசு கொடுக்குறாங்க. நீங்க என்ன